உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் கொடுத்த ஒரே பரிசு அன்பு. அந்த அன்பு யார் மேலே வேணால் வரலாம், இது மேலே வேணால் வரலாம், ஏன் ஒரு பொருள் மேலே கூட வரலாம். ஆனால் அந்த அன்பு தன்னுடைய எல்லையை கடந்து போகிறப்ப இப்படிதான். இந்த இடத்துல தான் கடைசியாக மெசேஜ் வந்தது. இப்போ என்ன தேர்ணும் அவ்வளோதானே. நீ அந்த இடத்துக்கு போ, நான் அந்த இடத்துக்கு போகிறேன். கிடைச்சா பார்க்கலாம். சரி வா. அண்ணா அங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு டேய் இருக்காங்க. தம்பி, டேய் தம்பி, இங்க வாங்கடா. அம்மாண்டா கால் பண்ணுறேன். ஹலோ கா, என் கூட தான்க்கா இருக்கான். டேய் அனுப்பி வைக்கிறேன். டேய் வீட்டுக்கு போடா. பாய் பாய். என்னடா தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? மொபைல் தேடி வந்தேண்ணா. மொபைலா? ஃப்ரெண்டோட மொபைல் ஒன்று கணப்பிச்சு தேடி வந்தோம். என்ன அது பெரிய கதைண்ணே. இப்படிதான் நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருந்தோம். நல்லா இருக்கிற வாழ இப்போ இங்கே செல்ஃபி எடுப்போம். சீக்கிரம் இருறாமப்பல. இல்லை கீழே இறங்கி நில்றா. நீங்கள் வாங்க சிவா, நம்ம எடுப்போம். ஏய் மாப்பிள்ள படம் செம்மல்ல. ஆமாண்டா செம்மையா இருந்துச்சுடா. நான் செம்ம சார். பெல்ட் அடிச்சு வரணுமா? அது செம்ம சீனுடா. வந்திருக்கான். சரி. எங்கப்பா போயிட்டு வரீங்க? படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம்ப்பா. வாங்க நான் கூப்பிட்டு வாங்க வாங்க போறோம். கேளுங்க. சரிப்பா. போலாமா? நல்லா படிக்கிறீங்கல்ல? படிக்கிறோம்ப்பா. படிக்கிறீங்க எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு அடிச்சுப்பு. எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. உள்ள போனா எங்களுக்கு செல்லுன்னா என்னன்னு தெரியாது. உங்க வயசுல எங்களுக்கு தம்பி செல்லுல காட்டுற கவனத்தை கொஞ்சம் படிப்புலையும் காட்டுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். உலகன்ட்டு செல்லுக்குள்ள போயிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெருமை வாங்கி கொடுங்க. சரிங்கப்பா. ஏய் ஃபேஸ்புக்கில் 2K இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள. டேய் என்னடா சொல்ற? ஏய் ஆமாண்டா.
ஏன் மாப்பிள்ள என்னடா உங்கள் அப்பா மங்காத்தா படத்தில் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுறான். ஏய் காதில் விழுந்துட்டு போதுடா மாப்பிள்ள. ஒரு நம்ம பின்னடா பார்க்கணும். போன அப்பா திரும்பி வராது. ஏதாவது மறந்து வச்சுட்டு வரா, திருப்பி எடுக்க வருவாரா? சிவா இங்க வாப்பா. இருறா, எங்க அப்பா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வரான். என்னப்பா? ஆக்சிட்ல ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன், என்னன்னு பாரு. சரிப்பா. தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்ப்பா. ஏன்டா சிவா இப்படி ஆயிட்டான்? ஏன்டா கேட்குறேன்? நீ நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன்டா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி செல்ல நோண்டிட்டு போயிட்டு இருக்கான்டா. அவங்க அப்பா சேர்ந்து அப்பதானே இருக்கான். நீங்கள் பேசதான் கேட்டு மாப்பிள்ள இருந்தேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் கூட நான் கேட்கலடா. அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்டே மாமா செல்லு தான்டா. இப்போ அந்த நீ செல்லு சொல்ல ரைட்டு தான் மாப்பிள்ள. என்னால ரொம்ப செல்லு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் மாப்பிள்ள அவன். இப்போ அந்த செல்லே இல்லை, அந்த செல்ல தான் அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்கான் மாப்பிள்ள. யாரா மாப்பிள்ள ஃபோனில்? சிவா அக்கா தானே ஃபோன் பண்றாங்க. ஏய் நீ அட்டன் பண்ணக்கூடா, நீ பேசுறா. ஹலோ சொல்லுங்கக்கா. நாங்கள் இங்கே பைபாஸில் இருக்கோம்க்கா. செல்லு தொலைஞ்சு போச்சா? மயக்கம் போட்டானா? எங்கே? உடனே வரேன்க்கா, உடனே வரேன். என்னடா மாப்பிள்ள? ஏய் செல்லு தொலைஞ்சு போச்சாண்டா, மயக்கம் போட்டானா? என்ன சொல்ற? ஏய் வாங்கடா. சீக்கிரம் வாடா, வாங்கடா. போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். என்னக்கா ஆச்சு? என்ன டாக்டர் ஆச்சு? நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டா? உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைப்பா. அந்த மாதிரி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவர் இந்த மொபைல் காணாப்போலேருந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. இதே ஸ்டேஜில் இருந்தாருன்னா கண்டிப்பாக கோமா போக கூட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 1 or 2 days அந்த மொபைலை கண்டுபிடிக்க பாருங்கள். டிலே பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், வேலை வேலைக்கு இன்ஜெக்ஷன் எழுதி வச்சுருக்கேன். மைண்ட் வந்து மறக்காமல் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த மொபைலை கண்டுபிடிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த மொபைலில் தான் அவரோட உயிர் இருக்குது தம்பி. மறக்காமல் அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. என்னடா ஆச்சு? ஏய் இங்கே உட்காந்துருக்க நேரத்துக்கு வாடா, உள்ள தரலாம் வாடா. ஏய் வம்சம் நின்று. வாடா. இந்த இடமா? சி டேய் வாங்கடா, விடா போறீங்க. ஏன் உள்ள ஒருத்தவங்க கால் பண்ணி வர சொன்னாங்க, அதான் நான் பார்த்துட்டு போயிடுவேண்ணா. இங்கெல்லாம் உள்ள உள்ள வர சொன்னாங்க. இங்கெல்லாம் உள்ள போகக்கூடாது தம்பி. ஐயா ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க, சொல்றதே கேளுங்க, போங்க போங்கடா. என்ன ப்ளீஸ் நான் டேய் அவர் தான் சொல்கிறாருல, வாடா போகிறான். சரிவா. உனக்கு யாரா ஃபோன் பண்ணா? இங்கே தான்டா கால் வந்துச்சு, அதான் சொல்கிறேன்ல இங்கே தான் கால் பண்ணாங்கன்னு. டேய் ஆள் இல்லாமல் கொண்டு வரும். எனக்கு என்னடா தெரியும்?
யாரா நீங்க வர சொன்னா? நான் அப்பட்டுக்கு வீட்டில் சும்மா இருந்தேன்டா. ஹலோ, செல்லு கிடச்சிருச்சா? உடனே இருங்கண்ணா. அதனால தான்டா உங்களை கூப்பிட்டு வந்தேன், சும்மாலாம் நான் உங்களை கூப்பிட்டு வரலடா. வாங்கடா. ஏய் விட்றா, அவனை தேடுற பேரில் எங்களை பைத்தியமாக்கிறாங்க நீங்கள். அவன்கிட்ட வேணா மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்? 8 மணிக்கு பார்க்க வர சொல்லியிருக்கான்டா. என்னடா இவன் வேற 8 மணிக்கு வேற பார்க்குக்கு வர சொல்றான். நீ போய் சிவா கூட இருடா, நானும் அவனை போய் பார்த்து வந்துடுறேன். ஓகேடா. வீட்டோடா. நீ சொன்ன கரெக்டு தான்டா. அவன் சிவாவோட இருக்கட்டும், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஆ சரி வாடா. சரி வா. ஹலோ மணி, சீக்கிரம் வாடா, நாங்கள் பூவால இருக்கோம். என்னடா இவன் வர ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். டேய் என்னடா ஆச்சு? ஏய் இவன் வர ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. நானும் பாரு. இவன் வேற ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். சே ஏடா இன்னும் அந்த பிரச்சனை முடியல? அம்மாண்டா மணி, ஒன்றும் முடியலடா. டேய் டேய் குர்ரா, அவன் தான்டா குர்ரா. ஹலோ, அது காந்தி நகரா? வரேன் வை. என்னடா சொல்றான் அவன்? ஏய் காந்தி நகர் ஸ்கூல் விட்டு வர சொல்கிறான்டா அவன். இந்த இடம் தான் மாப்பிள்ள. இது எப்படி அவனுக்கு தெரியாது? சரி நீ அந்த கூட்டு போடா மாப்பிள்ள. ஏய் நிற்காம போய் தேடுறா மணி, போடா அந்த கூட்டு. என்னடா இவனை எங்கே தேடி ஆளை காணோம்? என்னடா ஃபோன் வருது. ஹலோ, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இதே வேலையை அலைஞ்சிட்டு இருக்கியா? சே சரி வரேன் இந்த இடத்துக்கு வை. அடுத்து எங்கடா வர சொல்றான்? அவன் 3 மணிக்கு அசூர் பாலத்துக்கு வர சொல்கிறான்டா. மணி இங்கே இரு மணி, அவன் தான் பிடிச்சி வையா. நான் போய்ட்டு வந்துடுறேன், பார்த்தேன். ஹலோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் சொன்ன இடத்துல தான் நிற்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் அந்த பாலம் எண்டுக்கிட்ட நிற்கிறேன் ப்ரோ. நீங்கள்? எது பாலம் எண்டுக்கிட்டயா? ஏய் அவனான்னு பாடுறா. என்ன செல்ல வச்சுட்டு அலைய விடுறீங்க ப்ரோ? நீங்கள் தானே அது? உங்கள் ஃபோன் சரி 4-5 இடத்துல அலைஞ்சிட்டு கொஞ்சம். நாங்கள் அன்றைக்கி என்னன்னா ஃபோன் போட்டு பைபாஸுக்கு வர சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு காந்திமுக வர சொல்கிறீங்க. நாங்கள் பாவம் ஜி எவ்வளோ நாளாச்சு அலைஞ்சிட்டு இருக்கோம். ப்ரோ நாங்கள் நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஜி 4 தடவை கால் பண்ணீங்க ஜி. நீங்கள் சார்ஜ் போட்டு என்ன ஜி 4 தடவை பண்ணீங்க தான் ஜி? ஃபோன் பண்ணேன் ஜி உண்மையிலே நாங்கள் அலைஞ்சிட்டு தான் ஜி இருக்கோம் கஷ்டப்பட்டு. என்ன ஜி நீங்கள் நீங்கள் வேணா சரி வாங்கிக்கோங்க. என்ன ஒரு தடவை தான் கால் பண்ணீங்களா? ஒரு தடவை தான் கால் பண்ணேன். அப்புறம்
அதெல்லாம் நான் பண்ணவே இல்லைப்பா. ஃபோனை தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு தடவை தான் எடுத்து கொடுக்க முடியும், இன்னொரு தடவைலாம் எடுத்து கொடுக்க முடியாது. சரி சாரி ஜி, செல்லை கொடுத்த வரையும் தேங்க்ஸ் ஜி, ரொம்ப சரி தேங்க்ஸ். போயிட்டு வரேன் ப்ரோ. அப்பா இப்போ என்ன மாப்பிள்ள மூச்சோட வண்டிதான் இருக்கு. இவ்வளோ செல்லு கிடச்சிச்சு மாப்பிள்ள. அம்மா மச்சான் ஏப்பா, இதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோம். சி இவ்வளோதானே நடந்துச்சு, இவ்வளோ நடந்திருக்காடா உங்கள் வாழ்க்கையில்? இவ்வளோதானே நடந்துச்சு எங்கள் வாழ்க்கை. அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஃபோன்லாம் கிடச்சிச்சுல்ல. இப்போ எதை தேட வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய கதைண்ணா.